கடைசியா நம்ம முக்கியமா பார்க்க போற இன்னொரு இந்திய அரசு சட்டம் என்னன்னு கேட்டா 1935 அரசு சட்டம். ஓகேங்களா? இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா எதனால கொண்டு வராங்கன்னா இந்தியாவோட சைமன் குழு 1927 சைமன் குழு இங்கிலாந்து பாராளுமன்றம் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஒரு குழு நியமிச்சு இந்தியாவில் போய் இந்த 19 அரசு சட்டத்தை பத்தி ஆராயறக்கோசரம் நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த குழுவும் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் 1930, 31, 32 நடந்திருக்கும். அதோட வெள்ளை அறிக்கை மூலம் கொண்டு வரப்பட்டதுதான் இந்திய அரசு சட்டம் 1935. ஏன்னா இந்தியாவில் அப்ப என்ன நிலவரம் இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்திய அரசு சட்டம் 1935. ஓகேங்களா? இது மாகாணங்களில் இரட்டையாட்சி நீக்கப்பட்டு சுயாட்சி, அதாவது தன்னாட்சியை அறிமுகம் செய்தது. மாகாணங்கள்ல இரட்டையாட்சி இருந்துச்சா 19 சட்டப்படி, அதை நீக்கி மாகாணங்களில் இரட்டையாட்சி நீக்கப்பட்டு தன்னாட்சி கொண்டு வந்து அறிமுகம் செய்தது. அதே மாதிரி மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம் செய்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். மாகாணங்களில் தன்னாட்சியும் மத்தியில் இரட்டையாட்சியும் அறிமுகம் செய்தது. அதே மாதிரி அதிகாரங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டன. ஓகேங்களா? இதுல இந்திய அரசு சட்டத்தைப்படி அதிகாரங்கள் 3ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல். இப்ப நம்ம இந்திய அரசியலமைப்புல இருக்கிற மாதிரி மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் மாதிரி அப்ப என்னன்னு பிரிக்கிறாங்கன்னா கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்ப கூட்டாட்சி பட்டியல்ல எத்தனை துறைகள் ஒதுக்கீடுனா 59 துறைகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாகாண பட்டியல்ல 54 துறைகளும், பொதுப்பட்டியல்ல 36 துறைகளும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பாத்துக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணி கேட்கணும்னா கேட்கலாம். என்ன இந்திய அரசு சட்டப்படி அதிகாரம் 3ஆக பிரித்தார்கள். என்னென்னு கேட்டா கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல். இதுல எவ்வளவு துறைகள்னு கேட்டா கூட்டாட்சி பட்டியல் 59, மாகாண பட்டியல் 54, பொதுப்பட்டியல் 36. ஓகேங்களா? அதே மாதிரி 1935 அரசு சட்டத்தப்பதான் 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அந்த சட்டப்படி 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க? கல்கத்தாவுல ஸ்டார்ட் பண்றாங்க, கல்கத்தாவுல. ஓகேங்களா? பின் 1937 2 வருஷம் கழிச்சு கல்கத்தாவில இருந்து பம்பாய்க்கு மாத்துறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்பிஐ எப்போது தேசியமயமாக்கப்பட்டதுன்னு கேட்டா ஜனவரி 1 1949 ஆண்டு. இப்ப ஆர்பிஐ பத்தி முக்கியமா 4 விஷயம் என்னன்னா 34 சட்டப்படி 1934 சட்டப்படி 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ கொண்டு வரப்பட்டாங்க கல்கத்தாவுல. எங்க இருந்து எங்க மாத்துறாங்கன்னா 35 கொண்டு வந்ததை 2 வருஷம் கழிச்சு 37 கல்கத்தா டு பம்பாய் மாத்துறாங்க. அதே மாதிரி எப்போது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1949 ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது எல்லாம் இந்த சட்டப்படி. அதே மாதிரி 1 ஏப்ரல் 1937 டெல்லியில ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க. 1935 அரசு சட்டப்படி 1937 2 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 1 டெல்லியில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க. அதுல எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னா 1+3 ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் துணையா 6 பேர். ஓகேங்களா? ஒழுங்குமுறை சட்டம் 1773 1+3 சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்துல சரி எலிஜா இம்பே அதோட தலைமையா இருப்பாங்க. இப்ப இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்துல 1/4/1937 1+6 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதோட தலைவரா யாரு இருக்கிறாருன்னா தலைமை நீதிபதியா சர் மௌரியஸ் கியர் அப்படிங்கிறவர் தான் இதோட தலைமை நீதிபதியா இருக்கிறாரு. கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போதுன்னா ஏப்ரல் 1 1937 எந்த சட்டப்படினா 1935 சட்டப்படி. அதே மாதிரி உயர் நீதிமன்றங்கள் பம்பாய், சென்னை, கல்கத்தா எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1861 சட்டப்படி 1862 தொடங்கினாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் எங்க தொடங்கப்பட்டதுன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டப்படி 1774 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா இந்த 3ஐயும் முக்கியமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா ஒண்ணு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பர்மா 1937 பர்மா இந்தியாவில பிரிக்கப்பட்டது. அதே மாதிரி 1937 என்ன பண்றாங்கன்னா 6 மாகாணங்களில், அதாவது வங்காளம், சென்னை, பம்பாய், ஐக்கிய மாகாணம், பீகார் மற்றும் அசாம் போன்ற 6 மாகாணங்கள்ல ஈரவை சட்டமன்றம் கொண்டு நேரடி தேர்தல் முறையை நடத்துறாங்க.
இந்த 1935 சட்டப்படி. ஓகேங்களா? இந்த சட்டப்படி தான் 1937 தான் காங்கிரஸ்லாம் ஆட்சி அமைக்கிறாங்க. இதுக்கு மேலதான் வராங்க. நீதி கட்சி வந்து அதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. அதனோட மொத்தமும் முடிஞ்சு 37ஓட நீதி கட்சியோட ஆட்சி முடிஞ்சு 1937 காங்கிரஸ் ஆட்சி பிடிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் எப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப முக்கியமானது. எதுக்காக கொண்டு வராங்கன்னா எதனால சைமன் குழு அறிக்கையும் வட்டமேசை மாநாடோட வெள்ளை அறிக்கையால வெளியிடப்பட்டது. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு தன்னாட்சி கொடுக்குறாங்க, அதாவது சுயாட்சி. மத்தியிலே இரட்டையாட்சி கொண்டு வராங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா அதிகாரம் 3ஆ பிரிக்கிறாங்க. கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல்னு. கூட்டாட்சி 51, மாகாணம் 54, பொதுப்பட்டியல் 36ன்னு கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த சட்டப்படி இந்த சட்டம் இருக்கும்போது என்ன ஆர்பிஐ கொண்டு வராங்க. அது எப்பன்னா 1934 சட்டம் 35 ஏப்ரல் 1 ஆர்பிஐ கொண்டு வராங்க. எங்க கல்கத்தாவில் கொண்டு வராங்க. இந்த கல்கத்தாவில இருந்து 2 வருஷம் கழிச்சு 1937 பம்பாய்க்கு மாத்துறாங்க. இது எப்ப தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா 1949. அதாவது சுதந்திரம் கிடைச்சி 2 வருஷம் கழிச்சு தேசியமயமாக்குறாங்க. அதே மாதிரி இதை வச்சு 2 முக்கியமான விஷயங்கள் 1935 என்னன்னா கூட்டாட்சி நீதிமன்றங்களை கொண்டு வருது. எங்க கொண்டு வராங்கன்னா டெல்லியில ஒரு கூட்டாட்சி நீதிமன்றத்தை கொண்டு வராங்க. இதுதான் முக்கியம். எங்கு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டா டெல்லியில. இப்ப கல்கத்தா, பம்பாய், சென்னை இதைதான் நம்ம நீதிமன்றங்கள்ல ஸ்பெசிபிக்கா முக்கியமா பார்த்திருப்போம். ஆனா கூட்டாட்சி நீதிமன்றம் எங்க கொண்டு வராங்க? டெல்லியில கொண்டு வராங்க. எப்ப? ஏப்ரல் 1ஆம் தேதி 1937. எத்தனை பேரு? 1+6. ஒரு தலைமை, அவருக்கு உதவியா 6 பேரு. இதோட தலைமை நீதிபதி பேர் என்ன? சர் மௌரியஸ் கியர். அதே மாதிரி இந்தியாவில இருந்து பர்மாவை பிரிக்கிறாங்க. கேட்பாங்க, பர்மா எப்போது இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1935 அரசு சட்டப்படி 37 பிரிக்கிறாங்க. அதே மாதிரி 1937 எத்தனை மாகாணங்களில் நேரடி தேர்தல் முறை நடைபெற்றதுன்னு கேட்டா 6 மாகாணங்கள். ஓகேங்களா? அதுபடி வங்காளம், சென்னை, பம்பாய், ஐக்கிய மாகாணம், பீகார் மற்றும் அசாம் போன்றவைகள் நடந்தது. ஓகேங்களா? இந்த சட்டங்கள்ல ரொம்ப முக்கியமானது. ஒழுங்குமுறை சட்டங்கள்ல இருந்து இந்த இந்திய அரசு சட்டம், கவுன்சில் சட்டத்துல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? வர எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எதுலயோன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பேசிக்கா புக்ஸ்ல சில பல கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். அதற்கான இது இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதை வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. பொதுவா கூற்றுலையும் வைக்கலாம். அதாவது 35 சட்டம் என்னென்ன சொல்லுதுன்னு ஒரு கூற்று கொடுத்துட்டு இதை கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 37 கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து 1919 சட்டப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுக்குறாங்கன்னா அது தவறு. ஏன்னா 1935 சட்டப்படி தான் உருவாகுது. அதுதான் இப்ப விஷயம். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்ப கேட்பாங்க, நம்ம இந்திய அரசியலமைப்புல 3ஆ பிரிக்கிறோம். இப்ப ஆட்சி அதிகாரங்களை துறைகளை 3ஆ பிரிச்சிருப்போம். மத்திய பட்டியல், மாகாண மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3ஆ பிரிச்சிருப்போம். அதே மாதிரி 35 சட்டம் எப்ப 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன? கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல். இந்த பேர் வச்சாவே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கூட்டாட்சிக்கு பதிலாக மத்தியன்னு கொடுத்துருவாங்க. இது மாநில, பொது பட்டியல், இந்த 3 அதிகார பிரிப்பா பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தப்பு. ஏன்னா அதோட பேரு கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கு துறைகள் கேட்டா 59, 54, 36 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு நல்லா பாத்துக்கோங்க. பேசிக்கா ரொம்ப முக்கியமா மாகாணங்கள்ல இரட்டையாட்சி எப்போது ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டா 1935 சட்டப்படி ஒழிக்கப்பட்டது. மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டது. இதை ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. அதுக்கு மேல இந்த நீதிமன்றத்தை பாத்துக்கோங்க. கூட்டாட்சி நீதிமன்றத்தை தலைவர் யாருன்னா கியர். அதே மாதிரி எத்தனை சட்டமன்றங்கள்ல வந்து ஈரவை சட்டமன்றமா கொண்டு வந்து நடந்தினாங்க. எத்தனை மாகாணங்கள்னு கேட்டா 6 மாகாணங்கள். எந்த வருஷம்னா 1937. ஓகேங்களா? 37ல 3 விஷயம் நடக்குது. ஒண்ணு கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க, இன்னொன்னு பர்மாவை பிரிக்கிறாங்க, இன்னொன்னு மாகாணங்கள் 6 மாகாணங்கள்ல நேரடி தேர்தல் நடத்துறாங்க. இது எல்லாமே 35 அரசு சட்டப்படி. நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த இதப்ப பார்க்கலாம் கிளாஸ் அப்ப. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஓகேங்களா? இதுல முதல் விஷயமே என்ன பண்றாங்கன்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சில் உறுப்பினரின் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. ஓகேங்களா? 1833
மெக்காலே கொண்டு வந்து எத்தனை பேர் 4 பேரா பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு சட்ட உறுப்பினரா இந்த கவுன்சிலுக்குள்ள கொண்டு வந்து மொத்தம் 4 பேர்னு சொல்லியிருப்பாங்க. அதை திரும்ப என்ன பண்றாங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861ல 5 பேரா உயர்த்துறாங்க. ஓகேங்களா, இந்த சட்டப்படி. அதே மாதிரி சட்டமியற்றும் பணியின் முதலில் இந்தியர்களுக்கு வாய்ப்பளித்தது அப்படின்னு கேட்டாலும் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. சட்டமியற்றும் பணிகளில் முதலில் இந்தியர்களுக்கு வாய்ப்பளித்த சட்டம் எதுனா சட்டம் 1861 இந்திய கவுன்சில் சட்டம் ஆகும். அதே மாதிரி நெருக்கடி நிலைகளின் போது, அதாவது இந்தியா நம்ம நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நெருக்கடி நிலை இப்பயே நம்ம பார்த்திருப்போம். ஆர்டிகல் தேசிய நெருக்கடி நிலை 352, மாநில நெருக்கடி 356, நிதி நெருக்கடி 360 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் தான் பாக்குறோம். இதெல்லாம் குடியரசுத் தலைவர் கீழே வருது. இப்ப மாநிலத்துல ஏதோ ஒரு பிரச்சனைனா மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு தகவல் தெரிவிச்சு அங்கிருந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு போடுவாங்க. முதலமைச்சர் எல்லாத்தையும் நீக்கிட்டு இவங்க தான் தலைவராக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கு கீழே ஆளுநர் அதோட மேற்பார்வையில செயல்படும். ஓகேங்களா, நெருக்கடி நிலைனா அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே ஃபுல்லா வந்துடும். அதே மாதிரி இந்த நெருக்கடி நிலையின் போது முழு முடிவுகளையும் எடுக்கிறது யாரா இருக்கிறாருன்னா வைசிராய்க்கு வழங்கப்படுகிறது. இது வந்து இப்ப இந்திய அரசியார போட்டிருப்பாங்க 1858. இப்ப அரசி இருக்காங்கன்னா அவங்க கீழே போகல. ஓகேங்களா, அதான் நெருக்கடி நிலையின் போது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் ஃபுல்லாவே வைசிராய்க்கு வழங்குறாங்க. இந்த சட்டப்படி 1861 சட்டப்படி இந்தியாவின் முதல் வைசிராய்னு கேட்டா யார சொல்லுவீங்க? கானிங் பிரபு. ஓகேங்களா, இப்ப அவர் இருக்கிறாருன்னா அந்த நெருக்கடி நிலை போடும் போது அவருக்கு தான் இந்த முழு அதிகாரமும் போகுது. நெருக்கடி நிலையின் போது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து வைசிராய்க்கு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 3 உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள்லாம் நீக்கிட்டு 1861 சட்டப்படி 1862 3 உயர் நீதிமன்றங்கள் கொண்டு வராங்க. அதுதான் கல்கத்தா, சென்னை மற்றும் பம்பாய் நீதிமன்றங்கள். இப்போ 3 உயர் நீதிமன்றங்களே எப்பன்னு கேட்டா ஒரே இயர் தான் 1862. எந்த சட்டப்படி அப்படின்னு கேட்டா 1861 இந்திய கவுன்சில் சட்டப்படி 3 உயர் நீதிமன்றங்களும் கொண்டு வராங்க. இப்ப இதுல முக்கியமானது என்ன? இந்திய கவுன்சில் சட்டம் 1861 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? கவுன்சில் உறுப்பினர்களை வந்து 4 பேர்ல இருந்து மொத்தம் இப்ப 5 பேரா உயர்வு பண்றாங்க. அதே மாதிரி சட்டம் இயற்றும் பணியில் முதலில் இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நெருக்கடி நிலை காலங்கள்ல வந்து வைசிராய்க்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்குறாங்க. அதே மாதிரி உயர் நீதிமன்றம் கல்கத்தா, சென்னை, பம்பாய் போன்ற இடங்களில் ஏற்படுத்தப்படுகிறது 1862. ஓகேங்களா, இது எந்த சட்டப்படி அப்படின்னு கேட்டா 1861 சட்டப்படி. இப்போ ஒழுங்குமுறை சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டப்படி 1774 உச்ச நீதிமன்றம் வந்துச்சுல கல்கத்தாவுல, அந்த மாதிரிதான் இதுவும். சட்டம் வந்து 61 கொண்டு வந்தது 62. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது 73வது சட்ட திருத்தம் சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 74 கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது. இந்த உயர் நீதிமன்றங்கள் 1862 நெருக்கடி நிலையின் போது யாருகிட்ட இருக்குதுன்னா வைசிராய் கிட்டையும். அதே மாதிரி எத்தனை பேர்த்த உயர்த்துறாங்கன்னு கேட்டா 5 பேர்த்த இந்த சட்டப்படி. இப்ப அடுத்த இதை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற சட்டம் என்னன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஓகேங்களா, இந்த சட்டம் யாரால கொண்டு வரப்படுறாங்கன்னா காங்கிரஸ்ல மிதவுவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள்னு 2 பேர் பிரிப்பாங்க. ஓகேங்களா, அதுல வந்து மிதவுவாதிகள் முயற்சிகளால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவில் தேர்தல் முறை அறிவிச்சது எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டா 1892 இந்திய கவுன்சில் சட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் தேர்தல் முறை அறிவித்தது எந்த சட்டம்னு கேட்டா 1892 கவுன்சில் சட்டம். அதே மாதிரி சட்டம் இயற்றும் குழு, சட்டம் போறக்கு ஒரு குழு இருக்கா? சட்டம் இயற்றும் குழு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு இருக்கா? அது வந்து பட்ஜெட் மீது விவாதம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பட்ஜெட் மீது விவாதம் நடத்த எந்த ஒரு அனுமதியும் வழங்கல. ஆனா இந்த சட்டப்படி 1892 சட்டப்படி பட்ஜெட் மீது விவாதம் நடத்தவும் அனுமதி வழங்கப்பட்டது. அதே மாதிரி அரசு சாரா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தல். ஓகேங்களா, 1892 மறைமுக தேர்தல், அதாவது அரசு சாரா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தலை கொண்டு வராங்க. ஓகேங்களா, இதற்காக உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பல்கலைக்கழகங்கள் போன்ற பரிந்துரை செய்யும் முறையை உருவாக்கினார்கள். ஓகேங்களா,
அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் மீது விவாதம் செய்யலாம். அதே மாதிரி பொதுநலன் குறித்த கேள்விகளையும் கேட்கலாம். ஆனா இவங்க பட்ஜெட் மீது வாக்களிக்க முடியுமா, பட்ஜெட் கொண்டு வரோம் இதுக்கெல்லாம் வாக்களிச்சு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குதான்னு கேட்டா கிடையாது. இவங்க விவாதம் பண்ணலாம், அதுல கலந்துக்கலாம். இந்த உரிமைகளை மட்டும்தான் இந்த சட்டம் கொடுக்குது. ஆனா இதுக்காக வாக்களிக்கிற உரிமை பட்ஜெட் மீது கிடையாது. பட்ஜெட்காக ஒரு வாக்களிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கலாம், இந்த பட்ஜெட் ஓகேவான்னு கேட்கும்போது அதுக்கான சட்ட உரிமையை இவங்க வழங்கல. ஓகேங்களா? இந்திய கவுன்சில் சட்டம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்தியாவில் தேர்தல் முறை அறிவிக்கிறாங்க. 1892 இந்திய கவுன்சில் சட்டம் இந்தியாவில் தேர்தல் முறை அறிவிப்பு. அதே மாதிரி அரசு சாரா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தலை கொண்டு வராங்க. அதே மாதிரி சட்டம் இயற்றும் குழு பட்ஜெட் மீது விவாதம் நடத்த அனுமதி. ஓகேங்களா? கூட்டுல வைப்பாங்க. சட்டம் இயற்றும் குழு பட்ஜெட் மீது விவாதம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. அதற்காக பட்ஜெட் மீது வாக்களிக்கும் உரிமையும் 1892 சட்டப்படி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கூற்று சரியான்னு கேட்டா தவறு. ஏன்னா சட்டம் இயற்றும் குழு பட்ஜெட் மீது விவாதம் நடத்த மட்டும்தான் அனுமதி வழங்கி இருக்கு. ஓகேங்களா? ஆனா அதற்கான வாக்களிக்கும் உரிமையை இவர்கள் வழங்கவில்லை அப்படிங்கறதுதான் சரியான பதில். இதெல்லாம் கூட்டுல வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்திய கவுன்சில் தான் 1892 யாரோட முயற்சியில் கொண்டு வர, இது அவ்வளவா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் மிதவாதிகள் முயற்சிகளால் கொண்டு வரப்பட்டது. தேர்தல் முறை எப்போது கொண்டு வராங்கன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. 1892. அதே மாதிரி மறைமுக தேர்தலும் கொண்டு வந்திருக்காங்க, அரசு சாரா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? அரசு சாரா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தல். அதே மாதிரி பட்ஜெட் மீது விவாதம் நடத்த அனுமதி. அதே வாக்களிக்க அனுமதியான்னு கேட்டா கிடையாது. அவ்வளவுதான் இந்த பட்டம். அடுத்த சட்டத்தை பற்றி பார்க்கலாம்.